பைக் டாக்ஸி ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? புகை டேக்ஸி, இன்சூரன்ஸ், பர்மிட், டாக்ஸி, எஃப்சி, வருஷத்துக்கு 30,000 ரூபாய் ஊத்தி வச்சாதான் ஆட்டோ ஓட்ட முடியும். இந்த மாதிரி அராஜகம் பண்றீங்க, இதனாலதான் கஸ்டமர் எல்லாம் எங்களை தேடி வராங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் கேஸ் எல்லாம் குத்தாச்சு, இந்த மாதிரி நீங்க ஓட்டவே முடியாது. நீங்க என்னதான் கேஸ் கொடுத்தாலும் எங்க ஆப் ஓனர் காசு கொடுத்தாருன்னா உங்க கேஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடும். இந்த நக்க நாள் தானே நீங்க ஓட்டுறீங்க. உங்களை மாதிரி நாய்க்கு நாள் தான் எங்க ஆட்டோக்கார பொண்ணு போயிடுச்சு. நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா இல்ல, நான் தான் ஃபீஸ் கட்டிக்கணும். அதனாலதான் பைக் டாக்ஸி ஓட்டி நானே சம்பாதிச்சு ஃபீஸ கட்டிக்கிறேன். நாங்க ஒன்னும் உங்க கஸ்டமரை தேடி வரல, அவங்கதான் காசு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க ஆப்ல புக் பண்ணி எங்களை தேடி வராங்க. காலேஜ் படிக்கிறியா? நான் பொண்ணுங்க ஒரு தானே பைக் ஓட்டுறேன். உங்களாலதான் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே போயிடுச்சு. உங்க ஆட்டோல வந்தா பாதுகாப்பா? உங்க ஆட்டோல வந்தா பர்ஸ தொலைச்சிருவாங்க, போன தொலைச்சிருவாங்க. இங்க ஏறும் போது ஒரு காசு சொல்லுவீங்க, இறங்கும் போது ஒரு காசு சொல்லுவீங்க. எல்லா ஆட்டோக்காரங்களும் அப்படி இல்ல. போன வாரம் கூட ஒரு கஸ்டமர் ஆட்டோல போன விட்டாரு. வீடு தேடி போய் கொடுத்தேன். 20 ரூபா 30 ரூபா வேணாலும் கேட்டு வாங்கிப்போம், திருட மாட்டோம். நாங்களும் உங்களை மாதிரி தானே பொண்ணுங்களுக்காக எல்லாம் நாங்க ஓட்டல. உங்களை மாதிரி எங்களால ஆட்டோ ஓட்ட முடியாது. நான் காலேஜ் படிக்கிறேன், போயிட்டு வர டைம்ல தான் வண்டியை ஓட்டுறேன். வீட்டுல காசும் கொடுக்குறேன், என் ஃபீஸ நானே கட்டிக்கிறேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நீ படிச்சிருக்க, எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்கும். ஆனா எங்க மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் ஆட்டோ தான் எல்லாம். நானும் உங்க பொழப்ப கெடுக்கல, நீங்களே என் பொழப்ப கெடுக்கல. நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் நம்மள வச்சு சம்பாதிக்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இப்படி சண்டையே போட்டுக்க மாட்டோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களும் கஷ்டம் இருக்கும், ஆட்டோ ஓட்டுறவங்களும் கஷ்டம் இருக்கும். 2 பேரும் அச்சரிக்காம விட்டு கொடுத்தா 2 பேரும் கஷ்டப்பட்டு வராது.